ராமாயணம் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச கதைதான். ஆனா ராமர், ராவணன் இந்த ரெண்டு பெரிய பெயர்களுக்குள்ள ஒளிஞ்சிருக்கிற ஒரு ஆழமான ரகசியத்த, ஒரு தத்துவ புதிர பத்தி நாம இன்னைக்கு பார்க்க போறோம். வாங்க இந்த சுவாரஸ்யமான பயணத்தை ஆரம்பிக்கலாம். இப்போ நீங்க பாக்குற இந்த ஓவியம் சும்மா ஒரு போர்க்கள காட்சி மட்டும் இல்ல. இது நல்லதுக்கும் கெட்டதுக்கும் நடுவுல நடக்கிற ஒரு பெரிய தத்துவ போராட்டத்தோட ஒரு சின்ன பிரதிபலிப்பு. இந்த போராட்டத்தோட மையத்துல ஒரு சின்ன விஷயம் இருக்கு. அதுதான் நம்மள ரொம்ப ஆழமா யோசிக்க வைக்க போகுது. யோசிச்சு பாருங்க, ரெண்டு பேருடைய பேரும் ராங்கிற ஒரே எழுத்துல தான் தொடங்குது. ஆனா அவங்களோட குணங்கள் ஒன்னு வானம்னா இன்னொன்னு பூமி. ஒரே தொடக்கம், ஆனா முற்றிலும் வேற வேற முடிவுகள். இது எப்படிங்க சாத்தியம்? வாங்க இந்த புதிரா அவிழ்க்கலாம். இந்த கேள்விக்கு பதில் தேடணும்னா நாம அவங்க பேரை மட்டும் பார்த்தா பத்தாது. அவங்க ரெண்டு பேரும் தேர்ந்தெடுத்த வாழ்க்கை பாதைகள் என்ன, அந்த பாதைகளை வழிநடத்தின தத்துவங்கள் என்னன்னு நாம ஆழமா ஆராயணும். சரி, வாங்க அவங்க உலகத்துக்குள்ள ஒரு பயணம் போலாம். முதல்ல நாம ராமரை பத்தி பார்க்கலாம். அவரை வழி நடத்தின ஒரே ஒரு சக்தி, அது தர்மம். அந்த தர்மம்னா என்ன, அந்த பாதை எப்படின்னு புரிஞ்சுக்கிட்டாலே போதும், நாம ராமரோட குணத்தை ரொம்ப ஆழமா புரிஞ்சுக்க முடியும். ராமரோட ஒவ்வொரு செயலுக்கு பின்னாடியும் பாத்தீங்கன்னா இந்த 3 விஷயங்கள் கண்டிப்பா இருக்கும். 1 நீதி, 2வது கடமை, 3வது தன்னலமின்மை, அதாவது சுயநலத்தை விட பொதுநலத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறது. இந்த குணங்கள் தான் அவரை ஒரு முன்மாதிரியான மனிதரா நமக்கு காட்டுது. அப்போ தர்மம்னா என்ன? இது ஏதோ ஒரு மத சம்பந்தப்பட்ட வார்த்தை மட்டும் இல்ல. இந்த பிரபஞ்சத்தையே இயக்குற ஒரு தார்மீக விதின்னு சொல்லலாம். இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா, எது சரி எது தப்புன்னு நமக்கு காட்டுற ஒரு வழிகாட்டி. ஒரு மனுஷன் ஒழுக்கமா சரியா வாழ்றதுக்கு உதவுற பாதை தான் தர்மம். ராமரோட வாழ்க்கையில இதுதான் ரொம்ப முக்கியமான புள்ளி. அவர் தன்னோட தனிப்பட்ட ஆசைகளை, சுகங்களை, தனக்கு கிடைச்ச ராஜ்யத்தை கூட தன்னோட கடமைக்காக தியாகம் செஞ்சாரு. ஆசையை விட கடமைதான் பெருசு. இதுதான் அவர் நமக்கு காட்டின வழி. சரி, இப்போ ராவணன் பக்கம் வருவோம். அவரை நம்ம வெறும் ஒரு வில்லனா மட்டும் பார்க்க முடியாது. ஏன்னா அவர் பல திறமைகள் கொண்ட ரொம்பவே சிக்கலான ஒரு கேரக்டர். ஆனா அவரோட அகங்காரம், அது எப்படி அவரோட வீழ்ச்சிக்கு காரணமா இருந்துச்சுன்னு பார்க்கலாம். ராவணன் ஒன்னும் பலவீனமான ஆள் கிடையாது. அவர்கிட்ட மகத்தான அறிவு இருந்துச்சு, யாராலையும் ஜெயிக்க முடியாத சக்தி இருந்துச்சு. அது மட்டும் இல்ல, சிவபெருமான் மேல தீவிரமான பக்தியும் இருந்துச்சு. அப்பப்பா, இவ்வளவு சிறப்புகள் இருந்தும் அவர் ஏன் தோத்து போனாரு? அதுக்கு ஒரே காரணம் அகங்காரம், அதாவது நான்கர கர்வம். இந்த கர்வம் என்ன பண்ணுச்சு தெரியுமா? அவரோட அறிவ ஆணவமா மாத்துச்சு, சக்திய ஆதிக்க வெறியா மாத்துச்சு, பக்திய வெறும் சுயதம்பட்டமா மாத்துச்சு. மொத்தத்துல அவரோட பகுத்தறிவையே இது முழுசா மறைச்சிருச்சு. ராவணன் ராமருக்கு அப்படியே நேர் எதிர். அவர் தன்னோட சொந்த ஆசைகளுக்கும் லட்சியங்களுக்கும் மட்டும்தான் முதலிடம் கொடுத்தாரு. பொதுவான நீதியை விட அவரோட ஈகோ தான் அவருக்கு பெருசா தெரிஞ்சுது. இதுதாங்க அவரோட தோல்விக்கு முக்கியமான காரணம். ஓகே, இப்போ நாம ரொம்ப முக்கியமான ஒரு கட்டத்துக்கு வந்திருக்கோம். ரெண்டு பேர்கிட்டயும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரியான திறமைகள் இருந்தும் கூட அவங்க தேர்ந்தெடுத்த வேற வேற பாதைகள் அவங்கள எப்படி முற்றிலும் வேற வேற இடங்களுக்கு கொண்டு போச்சுன்னு நம்ம ஒப்பிட்டு பார்க்கலாம். இந்த ஒப்பீட்டை கொஞ்சம் பாருங்களேன். ரெண்டு பேர்கிட்டயுமே அறிவு இருந்துச்சு. ஆனா ராமர்கிட்ட இருந்த அறிவு ஞானமா மாறுச்சு. ராவணன்கிட்ட இருந்த அதே அறிவு ஆணவமா மாறுச்சு. சக்தி, ராமரோட கையில அது மக்களை பாதுகாக்கிற ஒரு கருவி. ஆனா ராவணன் கையில அது மற்றவங்கள அடக்கி ஆள்ற ஒரு ஆயுதம். பக்தி கூட பாருங்க, ராமர்கிட்ட அது பணிவா வெளிப்பட்டுச்சு, ராவணன் கிட்ட அது வெறும் வெளியாடம்பரமா நின்னுடுச்சு. இதுல இருந்து நாம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, நம்ம கிட்ட என்ன திறமை இருக்குங்கிறது முக்கியமே இல்ல. அந்த திறமைய நாம எந்த நோக்கத்துக்காக, எந்த தத்துவத்தோட அடிப்படையில பயன்படுத்துறோங்கிறது தான் நம்ம குணத்தையே தீர்மானிக்குது. சரி, இதெல்லாம் ஏதோ பழங்கத. இதுக்கும் இன்னைக்கு நம்ம வாழ்க்கைக்கும் என்ன சம்பந்தம்? இது ஏன் நமக்கு முக்கியம்? வாங்க அத பத்தி தான் இப்ப பார்க்க போறோம். இந்த காவியத்தை நாம தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் நடுவுல நடந்த ஒரு பெரிய போர்க்கதையா மட்டும் பார்க்க கூடாது. நிஜத்துல இது நமக்குள் நடக்கிற ஒரு உள்மன போராட்டம். ஆமாங்க, நம்ம ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் தினமும் நடக்கிற போராட்டம். கடமைக்கும் ஆசைக்கும் நடுவுல, பணிவுக்கும் பெருமைக்கும் நடுவுல நாம நடத்துற போராட்டம் இது. அப்போ கடைசியா இந்த கேள்வி உங்களுக்காக தான். ராமர் பாதை, ராவணன் பாதை, இந்த ரெண்டுக்குமான தேர்வு நம்ம எல்லாருக்குள்ளயும் இருக்கு. இன்னைக்கு நீங்க உங்கள இருக்கிற யாருக்கு வலு சேர்க்கறீங்க? ராமருக்கா இல்ல ராவணனுக்கா? இத நீங்க யோசிச்சு பார்க்கணும். அதுதான் இந்த விளக்கத்தோட நோக்கமே.